ஜம்மு ஹரியானாவில் தபால் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது ஜம்மு மற்றும் ஹரியானாவில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. ஜம்மு பொறுத்த வரைக்குமே 3 கட்டங்களாக இந்த தேர்தல் என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 63.9% வாக்குகள் பதிவாகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. இங்கு ஜம்முவை பொறுத்த வரைக்குமே தேர்தல் வாக்குறுதிகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி இடையிலான அந்த கூட்டணியும் மிகவும் பலம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அங்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே காங்கிரஸ் என்பது தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. அதே போல ஹரியானாவில் இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 18 தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரஸ் என்பது தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. ஹரியானாவில் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு அதிருப்திகள் இருந்த நிலையில் வெளியான கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.